நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். இப்போ தான் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வந்தேன். வந்துட்டு வெளியில் உட்காண்ட்ருந்தோம். உட்காந்துட்டே இருந்தோம். ஏதோ ஒரு சவுண்டு, பயங்கரமான சவுண்டு. கொஞ்சம் கொறிக்கிற மாதிரி பயங்கரமாக. ஒரு 2, 3 எலி இருந்து எதையாவது கடிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அட்டைப்பெட்டிக்குள்ளே இருக்குது. சாம் என்னை இந்த ரூம்குள்ளே போக சொல்லிட்டாரு. நான் இங்கே வந்துட்டேன். என்ன திட்டுறாரு சாம். கதவு திறந்து வச்சுட்டு உட்காந்தா எல்லாமே வீட்டுக்குள்ளே இப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னார். கதவு கேட்டு திறந்துட்டு நாங்கள் வாசலில் என்ன தான் உட்காந்துருக்கோம். அது எலி உள்ளே இருக்குது. அந்த ரூமில் எல்லா பொருளுமே எலி கடிச்சிச்சு. இந்த ரூமில் மட்டும்தான் எலி வராமல் இருக்குது. இங்கே தான் நாங்கள் தூங்குகிறோம். அப்புறம் நம்ம பொருள் திங்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது சாப்பிட்றது, கிச்சனில் சமைச்சிட்டு இங்கே வந்து சாப்பிட்றோம். இந்த ரூமை மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரூம்பு 2 ரூமுமே யூஸ் பண்ணவே முடியல. எல்லாத்தையுமே எலி கடிச்சிருது. மனசே சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும். என்னுடைய பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரி இங்கேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாமே பண்ணால் எலி தொல்லை தாங்க முடியல. என்ன பண்ணனே தெரில. வீடு பார்க்கணும். வீடு பார்த்துட்டே தான் இருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப என்ன சொல்ல அட்வான்ஸு. ப்ளஸ் வந்து வீடு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கலாம். அந்த டேஸ்ட்லேயும் இல்லை. செடி இருக்கா, செடி எங்கே வைக்கணும்னு தெரில. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. பார்க்கலாம். கடைக்கு போனோம். பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சோம். நான் இப்போ எதுக்கு இது இப்படி எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. உட்கார கூட முடியல. அப்படியே தலை சுற்றுது பயங்கரமாக. வீடு பிரச்சனை மாறாது போலங்க. என்ன பண்ணுறது. நேற்று மழை பெஞ்சிச்சுல, அதனால நிறைய எலி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருவருப்பாக இருக்குது. எனக்கும் சாமுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அது பிரச்சனை இருக்குது. அதான் பார்க்கலாம். ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணுன்ட்டு. இவ்வளோ எலி வருதுன்னா இங்கே காவா பிரச்சனை இருக்குது. எக்கச்சக்க காவா பிரச்சனை. அந்த சாக்கடையாலேயே பாதி எலி இங்கே தான் இருக்குது இந்த வீட்டில். எலிக்கு அந்த சவுண்டு போட்டுக்காரு சார். கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வரலான்னு நினச்சோம். ஏன்னா சமைக்கிறதுக்கு பொருள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் சரியான காற்றுலாங்க. காற்று அடிச்சிட்ருக்கு. காற்று தான் நல்லா அடிச்சிட்ருக்கு. ஆனால் காற்று அடித்தாலும் கொஞ்சம் பேடு தான். சரியான குளிர்ந்த காற்று பயங்கரமாக. இதை பாருங்க, இதை ஒட்டுறாரு இப்போ சாம். எலி வந்து எப்படி அழகா ஏறி போகுது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு டென்ஷன் ஆகும். திரும்பியும் களைச்சாச்சு எல்லாத்தையும். ஒரு எலி இருக்காங்க. எத்தனை எலி இருக்கு இன்னும்? இப்போ நம்ம இங்கே உட்காந்து இல்லைன்னா கேட்டிருக்காது. கேட்டுச்சு எனக்கு. கேட்கும். குருணையும் வாங்க முடியல. எலிக்கு எந்த மருந்து வச்சாலும் சாக மாட்டேங்குதுங்க. அப்படியே தான் இருக்குது அந்த மேட்டெல்லாம். எங்க சாகுது எலி மருந்துக்கு? எலி செத்துரும். எலி மருந்துக்குன்னா அப்ப வைங்க வாங்கி அங்கங்க வச்சாச்சு. அது இது புதுசு. இது நியூ தெரியல. ஃப்ரெஷ்ஷா இருக்காரு தம்பி. ஒரே பயமா இருக்கு. உள்ளேயே நிறைய இதெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு. நம்ம ஒரு வேலை நினைச்சா அது ஒரு வேலைக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடும். வாழ்க்கை எங்கேயோ போகும். என்ன திட்டுறாரு சாம். கேட்டு திறக்காத, கதவை திறக்காதன்ட்டு. அது திறந்து வச்சாலும் 3 நாளும் இந்த கேட்டு சைடா மேல இருக்கு பாத்தீங்களாங்க. ஸ்கிரீன் போட்டா கூட உள்ள வருதுங்க. அது நான் அன்னைக்கே பார்த்தேன். அழகா ஏறுது. அதுங்களுக்கு மேல ஏற தெரியல. எலிக்கு நல்லா ஏறுது. ஹவுஸ் ஓனர் அங்கிள்கிட்ட சொல்லி பிவிசி டோர் வைக்க சொல்லலாமா? இப்போ சாக்கடையும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. அதனால ரொம்ப எலி அட்டகாசம் தாங்க முடியல. சாக்கடைக்கு எலி வரும் தானேங்க? ஏன் சாக்கடைக்கு எலி வருங்கிறாங்க? சாக்கடையில தான் எலியே வாழும். அப்படியா?
நிறைய பேர் வீடு பார்த்துட்டீங்களா, நல்ல ஒரு இடத்துக்கு காலி பண்ணி போங்கன்னு சொல்றீங்க. எப்படிங்க காலி பண்ணி? இல்ல விளையாட்டுக்கு இல்ல, காசு இருந்தா தானங்க காலி பண்ணி போக முடியும். இல்லாம இல்ல, இப்போ இல்ல, அவ்வளவுதான். காசு இருந்தா காசு சம்பாதிக்கிறது ஈஸி. 2 பேரும் வேலைக்கு போய் கூட சம்பாதிக்க முடியும். நம்ம ஒரு கோல் நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், ஓகேவா? அதுல இருந்து வேலைக்கு போனோம்னா இப்ப கஷ்டம். இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ். அவ்வளவுதான். அதெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். அவ்வளவுதான். எலிய புடிச்சிட்டு வாயில வச்சு எடுக்கிறீங்க. எலி நாங்க கையில புடிச்சேன். எலிய போயிட்டு அது எப்படியோ ஒட்டும். நான் ஸ்டிக்கரை வச்சுதான் ஒட்டுறேன். நான் எத்தனை வாட்டி சொன்னேன். நீ போயிட்டு ஒயிட் கலர் இது இருக்குல்ல, அது எடுத்துட்டு வைப்போம். ஒன்னும் சூப்பர் மார்க்கெட் வந்து போகலான்னு இருந்தோம். இல்லைன்னு சூப்பர் மார்க்கெட் போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு, ஏன்னா பொருள் வீட்டில் சுத்தமாக இல்லை. நானும் டெய்லரிங் கிளாஸ் போகிறேன்னா சாப்பாடு கட்டிட்டு போயிட்டேன் இன்னைக்கு. அதனால் அங்கேயே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா வேலை அதிகமாக இருக்கனால ஃபுல்லாகவே மூட் அவுட்டு. பயங்கரமாக அழுதுட்டேன் நான். எப்போடா இந்த வீடை விட்டு என்ன முடிவு எடுக்கனே தெரியல எங்களுக்கு. கையில் காசு இருந்தால் ஏதாவது காலி பண்ணி போகலாம், முடிக்கலாம். இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு நம்ம இன்னொரு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை. மனசு முடியல. 9 மணி ஆயிடுச்சு. கடையை வேறு க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பூ சோப்பு. என் ஃப்ரெண்டு நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு கொடுத்தா ஈஸின்ட்டு. ரொம்ப வருஷமாக அவன் அம்மா வச்சுருந்தேன். இப்போ இடையில தான் இந்த வீடு காலி பண்ணும்போது தான் உடஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷம் வச்சுருந்தேன். ரோஸ் சோப் 82 ரூபா, 28 ரூபா. அது மட்டும் வெளியில் காட்டுங்களேன். அதான் அவங்ககிட்ட காட்ட சொல்கிறேன். என்னது இது? மேரி கிறிஸ்மஸ். இல்லை, என்னது இது? இந்த கேட்ல ஓட்டுறதுனா செவுத்துல ஓட்டுறதான்னு? ஆமா, இது இதுக்கா. குட் மார்னிங். அதான் இந்த வெளியே வந்துச்சா, வெளியே வந்தோடனே நாங்கள் போய் கடைக்கு போயிட்டு வந்தோமா. அந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்தாங்க தெரியும். தூக்கமே இல்லை. தூக்கம் வர பத்த மாட்டுக்கு. வேலை அதிகமாக இருக்குது, அதனால் தூக்கம் பத்த மாட்டுக்கு. அதுக்கு அடுத்தது சாம் வந்து வேலைக்கு போகிறாரா இல்லையான்ட்டு சில பேருக்கு டவுட் வருது. நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். சாம் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கிறாரு. என்ன ஓட்டுறாங்கன்னா 2 வீலர் ரேபிட்டோ, ப்ரோடேட், ஓலோ அது வந்து ஓட்டுறாங்க. எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். பிளஸ்ஸிங் பட்டிஸ்ன்ட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸில் ஆர்டர் வந்தாலும் சரி, எங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு வேலை வந்தாலும் அது நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் 2 பேருமே வேலை பார்க்குறோம். ப்ளஸ் வந்து யூடியூப்லேயும் வீடியோ போடுறோம். அதுவும் எங்களுடைய ஒரு வேலை, ஓகேவா? பஸ்ஸிங் பரிசுன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். சைடில் வந்து சாம் வந்து அதுலேயும் வர்ற வருமானம் பத்த மாட்டுக்கு. அதனால் சாம் வந்து தனியாக வந்து வேலைக்கு வந்து போயிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்தது வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், யூடியூப் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வேறு சின்ன சின்ன பிஸ்னஸும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். டெய்லரிங் பண்ணுறோம். இது மாதிரி எக்கச்சக்க வேலை பண்ணுறோம். ஆனால் நமக்கு பணம் பத்தாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி எல்லாமே ரொம்ப கம்மி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி, வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அதிகமான சம்பளம் இங்கே வந்து வராது. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு சின்ன வேலை செய்கிற ஒரு இது. அதுக்கடுத்தது கிருத்திகா டியர் வந்து கேட்டிருந்தாங்க, க்ளீனிங் வீடியோ வந்து எபிசோடு மாதிரி போடுவீங்களாக்கா, டிசம்பர்னா அது மாதிரி போடுவீங்களாக்கான்ட்டு. போடலடா, நான் போன வருஷமுமே போடாமல் விட்டுட்டேன். இந்த வருஷம் சுத்தம் இந்த வீட்டில் வந்து போடவே முடியல. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மட்டும் நாங்கள் 11ஆம் தேதி வந்து வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில். ப்ரோக்ராம்னா சும்மா தெரியாதவங்கள வந்து கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ணணுன்ட்டு அப்படி ஒரு ஆசை. குழந்தைங்களுக்கெல்லாம் எங்கள் சர்ச்சிலே இருந்து கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வருவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கலாம். இங்கே நிறைய குழந்தைங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்குறோம். தெரியல, பார்க்கணும். அது மாதிரி, ஓகேவா? அதனால் க்ளீனிங் வீடியோவே போடலாடா. நேற்று கூட எலி வந்துச்சு வீட்டுக்குள்ளே. எலி வந்தாலே திரும்ப அடிக்க வச்சுக்கிறது எல்லாமே கலைஞ்சி போயிடுது. அதே தான் ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. எங்களுக்கு என்னன்னு தெரில. நாங்கள் இந்த வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்ட்டு ஏசு பார்க்கிட்டு தான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
இருக்க ப்ராப்ளம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல வீடு இல்லைன்னா கம்மியான ரேட்டு எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவோம். எப்படியாவது கடனை வாங்கியாவது காலி பண்ணிவிடுவோம். அது மட்டும் நல்லா தெரியும். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சோம். அதான் க்ளீனிங் வீடியோ வந்து போடலை. நான் நல்லா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். நேற்று திரும்பியும் இந்த எலி வந்து இது பண்ணுறதுனால திரும்பியும் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து கவுன் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், 4 கவுன். அதனால் அதுவே டைம் கரெக்டாக இருக்குது. இதுதான் இப்போ அப்டேட். இப்போ மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மேலே வந்து கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிச்சு. வீடு வந்து பார்க்க ரொம்ப உள்ள அழகாக இருக்கும். ஆனால் வெளியில் அந்த காவா பிரச்சனை, அப்புறமா வீட்டுக்குள்ளே எலி பிரச்சனை, இதுதான் ரொட்டீனாக அப்படியே போயிட்டே இருக்குது. மழை பெஞ்சு தவளைலாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. கீழ் வீட்டுக்கே தயவு செய்து யாருமே போகாதீங்க. மாடி வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருங்க. கீழ் வீட்டுக்கு வந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஓகே, அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோலேயே நான் வாங்கின பொருளை காட்டிடுவானா இல்லையான்ட்டு எனக்கு தெரில. இந்த வீடியோ ஜாயின் பண்ணும்போது தான் தெரியும். ஓகேவா, பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான்